அடிச்சுக்கிட்டு சட்டைய போட்டுக்கிட்டு காளையின்னா அது கம்பீரம் பாட்டோ தருமே அந்த அடையாளம் தமிழனாய் தலைவனாய் வெட்டி சட்டை போட்டு வர்றண்டா. காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள். 2 கால்கள் சிதைந்து மரண வேதனையில் உணவு தேடும் குரங்கு. சிகிச்சை அளிக்க பொதுமக்கள் கோரிக்கை. மதுரை திருப்பரங்குன்றம் அருகே குரங்குகளுக்குள் சண்டை ஏற்பட்டதில் அடிபட்டு கால்கள் எலும்பு தெரியும் அளவிற்கு காயத்துடன் சுற்றித் திரியும் குரங்குக்கு சிகிச்சை அளிக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருகே தென்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள பகுதியில் குரங்குகள் அதிகளவு சுற்றித் திரிகின்றன. குரங்குகளும் உணவின்றி வயிறு காய்ந்து திரிகின்றன. உணவைத் தேடி அங்குமிங்கும் ஓடித் திரியும் குரங்குகள் அவ்வப்போது ஒன்றுக்கு ஒன்று அடித்து கொண்டும் வாகன விபத்துகளில் சிக்குவதும் தொடர்கதையாக உள்ளது. இதுபோல 2 நாட்களுக்கு முன்பு வாகனத்தில் அடிபட்ட குரங்கு ஒன்றுக்கு உடல் காயம் ஏற்பட்டு மரணம் அடைந்தது. இதனையடுத்து அங்குள்ள சமூக ஆர்வலர்கள் மற்றும் வன பாதுகாப்பு காவலர் ராம்குமார் குரங்கை அடக்கம் செய்தார். இதுபோல் அடிக்கடி உயிரிழப்பு அதிகம் காணப்பட்டு வருகிறது. இதனைப் போல குரங்குகள் ஒன்றுக்கு ஒன்று கடித்து கொதறியதில் அடிபட்ட ஆண் குரங்கு ஒன்றுக்கு 2 கால்கள் கை சிதைந்து எலும்பு வெளியே தெரிந்தது. இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் காவலர் ராம்குமாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனை அறிந்த ராம்குமார் உடனடியாக அங்கு வந்து பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். மயக்க நிலையில் இருந்த அந்த குரங்குகளுக்கு உடனடியாக தண்ணீர் அளித்து உரிய சிகிச்சை அளித்தார். அந்த குரங்கும் உதவி செய்ய வந்த ராம்குமாரை தெரிந்து கொண்டு நன்றி கூறிய வீடியோ காண்போரை நெகிழ்ச்சியை அடைய வைத்தது. மற்ற குரங்குகள் காவலர் ராம்குமாரை நோக்கி கடிக்க வந்தது. பின்னர் ராம்குமார் குரங்குக்கு சிகிச்சை அளிப்பதைக் கண்டு அறிந்த குரங்குகள் மரத்தில் ஏறி சென்று பார்த்து கொண்டிருந்தது. மேலும் மரண வேதனையோடு உணவைத் தேடி அலையும் அந்த குரங்கை பார்க்கும் பொதுமக்கள் பரிதாபப்பட்டாலும் சிகிச்சை அளிக்க முடியாத நிலையில் உள்ளனர். இதுபோல் ஆபத்தான நிலையில் விபத்தில் காணப்படுகின்ற குரங்குகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்க ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்த வேண்டும். மயில்களும் விபத்தில் உயிரிழந்து காணப்படுகின்றன. குரங்குகள் மயில்கள் உயிரிழப்பு ஏற்பட்டு இனங்கள் அழிந்து விடும் சூழ்நிலை உள்ளது. இதனால் வனத்துறையினர் அந்த குரங்கை பிடித்து உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என வன உயிரின ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ ஒன்றும் இல்லாது தென்பரங்குன்றம் இருக்குது பார்த்தீங்களா, மலைக்கு பின்னாடி திருப்பரங்குன்றம் மலைக்கு பின்னாடி தென்பரங்குன்றத்தில் நிறைய மரங்கள் இருக்குது. மலைக்கு அடிவாரத்தில் அங்கே குரங்குகள் நிறையா இருக்குது. இந்த குரங்குகள் அடிபட்டு நிறைய சாகுது. அதை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. அங்கே வனத்துறையினர் யாருமே அதை அங்கே பாதுகாக்கிறது இல்லை. அதை உதவி செய்கிறது கூட ஆள் இல்லை. மயங்கி விழுது, தண்ணி கூட கிடையாமல் சுற்றிக்கிட்டு இருக்குது. அது ஒரு பாவமாக தெரியுது பார்க்குறதுக்கு. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்களா? இல்லை ஏதாவது ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி ஒரு வண்டியை கூட நிப்பாட்டி வைக்கலாங்க. வண்டியை நிப்பாட்டி வச்சுட்டு அன்னைக்கு அதை ஏதாவது குரங்குற ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை நம்ம அது முதலுதவி கொடுத்து காப்பாற்றுறதுக்கு ரெடி பண்ணலாம். அது ஒரு உயிரினம் தானே. அதுவும் கடவுளுடைய அனுகிரகம் பெற்றது. அதனால் அதை செய்யலாம். இன்றைக்கி ஒரு குரங்கு அடித்து அது கடந்துச்சு, அடிச்சு ஒவ்வொன்றுக்கு அடிச்சுக்கிட்டு அவங்களுக்காக சண்டை போடுறாங்க. ஆமாம், கை காலெலாம் ரொம்ப சேதம். அது எப்படி அப்படின்றது? அது நிறைய இடத்துல நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கோம். அங்கே போகிற வழி பூரா அங்கே தான் நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். குரங்கு அடிபட்டு விழுந்திருக்கு. காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை. நம்மளால் முடிஞ்சவரும் நம்மளால் வாட்டருங்களில் தண்ணி கொண்டு போனால் தண்ணி கொடுக்கலாம். நம்ம அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாதா? அரசாங்கம் தான் செய்யணும். அதான் அரசாங்கம் தான் உங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி நிப்பாட்டி ஒரு வாரம் 2 நாள் கூட செய்யலாம்ல. வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். அவங்க அங்கே தானே இருக்காக போகிறோம், அவங்க இருப்பாங்கல்ல, அவங்க நடவடிக்கை எடுக்கணும். அந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி மயிலும் அந்த மாதிரி தான் இருக்குது. மயில் நிலைமை அப்படி தான் இருக்குது. Jellicate dhotis and shirts from the house of Plateau.